ஹை ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் எந்த விதமான அலாரம் இல்லாமல் எனக்கு இந்த டே 5:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் சின்ன பையன் அழுதுட்டான். அவனுக்கு பால் ஆத்துறதுக்கு வேண்டி கிச்சனுக்கு வந்து சரி இதுக்கப்புறமே படுத்தோம்னா 7:30 எந்திரிக்க மாட்டோம், ஒழுக்கமாக சாப்பாடையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு வந்துட்டேங்க. இன்றைக்கி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் செஞ்சேன். சாப்பாடு பச்சைப்பயிறு குழம்பு. முன்னாடி நாள் தான் அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழம்பை வச்சு முடிச்சுட்டு தான் சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற வச்சேன். இன்றைக்கி என்ன நினச்சேன்னா கொஞ்சம் நேரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து துணியெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை. அதை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. நம்ம நினைக்கிறது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோங்கிறது எனக்கு தெரியும். சரி இருந்தாலும் நினைக்கவாது செய்வோமே அப்படின்னு நினச்சேன். லஞ்சுக்கு யோஜித்துக்கு சாப்பாடு பச்சைப்பயிறு குழம்பு, ஒரு அவிச்ச முட்டை வச்சுட்டேன். பொரியல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பாவக்காய் தொக்கு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். சரி நம்ம அதவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவும் ஆட்டி எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும்னு நினச்சேன். 11:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கே அது வந்து சுட சுட சாப்பாடு போட்டு பாவக்காய் தொக்கு வச்சு சாப்பிடும்போது இந்த டேவே அப்படி